இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்கான தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் தேர்வு தமிழ். அதில் குருவினா மிக மிக முக்கியம். வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். நான் வந்துட்டு உங்களுக்கு கொஷின் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே கண்டிப்பாக குருவினா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன பண்ணிடலான்னா அட்டன் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இயல் 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 3, இயல் 2 கொஷின் நம்பர் 4, இயல் 2 இருக்கக்கூடிய திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின். நான் குருவினா மட்டும்தான் சொல்லியிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே வந்துட்டு இயல் 3 வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 2 and 3, இயல் 4 கொஷின் நம்பர் 1, 2, 3, திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா 4, 8. தென் இயல் 5 கொஷின் நம்பர் 2 and 3, இயல் 6 2, 3, 4 இந்த கொஷின். சரிங்களா? 6 இயல் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த கொஷினை நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா உறுதியாக தேர்வுக்கு கேள்விகள் கேட்பாங்க. ஓகேவா? இல்லை சார் நான் எல்லாமே படிச்சுட்டேன் குருவினா தான் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி ஒரு தடவை குயிக் ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க. புரியுதுங்களா? ஓகே. அது இல்லாமல் முக்கியமான துணைப்பாடம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த துணைப்பாடம் மட்டும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா துணைப்பாடத்தில் வரக்கூடிய கேள்விகளை நீங்கள் எழுதிடலாம். சரிங்களா? ஸோ முதல் கல், கோடை மலை, உரிமை தாக்கம், நடிகர் திலகம், பாரதியின் கடிதம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த நடிகர் திலகம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய ஆண்டு என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த துணைப்படம் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஆசிரியர் யார், எதை பற்றி சொல்கிறாங்க, முன்னுரை முடிவுரை மாதிரி போட்டு துணைப்படம் எழுதுங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ப்ரெசன்டேஷனில் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மிக முக்கியமான குருவினா, அதே மாதிரி மிக முக்கியமான துணைப்பாடங்கள். ஓகே, இந்த தான் வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அப்படியே ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு பொறுமையாக தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை அப்படியே ஸ்டடி பண்ணுங்கள். இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்குது உங்களுக்கு தேர்வுக்கு. அதனால் குயிக்காக ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணி நல்ல ஒரு மதிப்பெண் எடுங்க. ஓகே. ஸோ நம்மளுடைய சேனலில் அக்கௌண்டன்சி சாப்டர்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். குயிக்காக உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.